இல்ல நீங்க 2023ல விண்ணப்பம் செஞ்ச அகதியா இருந்தா இன்னமும் உங்க விசாரணை தேதிக்கு காத்துட்டு இருக்கீங்களா? கனடாவிலே அகதி கோரிக்கை அன்றில் புகலிட கோரிக்கை விண்ணப்பத்தை முன்வைத்து 2 வருடங்கள் கடந்துவிட்ட போதும் இன்னமும் விசாரணைக்கான எந்தவித அழைப்பும் வராமல் பலர் காத்து கிடக்கிறார்கள். இது தொடர்பாக குடிவரவு மற்றும் அகதிகள் தொடர்பான பிரபல சட்டத்தரணி யாசின் ரசாக் அவர்களிடம் வினவிய போது அவர் வழங்கிய பதில் இதோ உங்களுக்காக. There are a lot of different reasons behind those delays, and we are seeing that happen quite a lot as well. So, still dealing with cases from 2023. வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான ஆனா கொஞ்சம் சிக்கலான விஷயத்த பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். கனடாவோட அகதி விண்ணப்ப முறையில ஏன் இவ்ளோ பெரிய தாமதங்கள் ஏற்படுது? வாங்க இதனை பத்தி விசதமா பார்க்கலாம். இந்த கேள்வி பல பேரோட மனசுல ஒரு பெரிய பாரமா இருக்கு. இந்த தாமதத்துக்கு பின்னாடி என்னதான் காரணம்? வாங்க ஆராயலாம். சரி, இன்னைக்கு நம்மளோட ஆய்வுல என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்னதா பார்த்துடலாம். முதல்ல அந்த நீண்ட காத்திருப்பு, அப்புறம் சிஸ்டம் மேல இருக்கிற அழுத்தங்கள், அந்த பெரிய பணிச்சுமை, இதுக்கு பின்னாடி ஏதாவது கொள்கை இருக்கா, கடைசியா மக்களுக்கும் கொள்கைக்கும் உள்ள தொடர்பு. இப்படி படிப்படியா எல்லாத்தையும் பார்ப்போம். நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த நீண்ட காத்திருப்பு, அதாவது வெறும் எண்கள் ஃபைல்கள்னு பார்க்காம இந்த நிர்வாக தாமதத்தால மனுஷங்க எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னு முதல்ல புரிஞ்சிக்க முயற்சிப்போம். பிரச்சனையோட ஆணிவேரே இதுதான். 2023ல விண்ணப்பம் செஞ்சவங்க ஒரு வருஷத்துக்கும் மேலாகியும் அடுத்து என்ன நடக்கும், எப்ப விசாரணைக்கு கூப்பிடுவாங்கன்னு எந்த ஒரு தகவலும் இல்லாம காத்துட்டு இருக்காங்க. இந்த நிச்சயமற்ற நிலைமைதான் நம்ம ஆய்வோட தொடக்க புள்ளி. சரி, இந்த தாமதத்துக்கு என்ன காரணம்? முதல் கட்ட காரணங்களா எதெல்லாம் சொல்லப்படுதுன்னு பார்க்கலாம். குடிவரவு வழக்கறிஞர் யாசின் ரசாக் சொல்றபடி சிஸ்டத்துக்குள்ளே சில பெரிய அழுத்தங்கள் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். இங்க 2 முக்கியமான சிஸ்டம் பிரச்சனைகள் இருக்கு. ஒன்னு, ஆட்கள் பற்றாக்குறை. IRCC, CBSA எல்லாம் வேலை செய்யறவங்களோட எண்ணிக்கையை குறைச்சிட்டாங்க. ஆனா வேலை மட்டும் கூடிட்டே போகுது. அப்போ என்ன ஆகும்? தாமதம் தானே வரும். 2வது, பாதுகாப்பு சோதனைகள். 2023ல இருந்து ரொம்ப டீட்டெயிலா செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால விசாரணைக்கு ரெடியா இருந்த ஃபைல் கூட மறுபடி செக்கிங்குக்கு போய் இன்னும் லேட் ஆகுது. இப்போ இந்த செயல்முறை சிக்கல்களை தாண்டி சில நம்பர்ஸை பார்க்கலாம். இந்த எண்களை கேட்டா உண்மையிலேயே உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். இந்த பணிச்சுமையோட அளவு எவ்வளவு பெருசுன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் நிலைமையோட தீவிரம் புரியும். 1,70,000. அவங்க அகதிகள் வாரியம் கொடுத்த கணக்குப்படி போன நிதியாண்டு ஆரம்பிக்கும் போது தீர்வு காணப்படாம நிலுவையில இருந்த அகதி வழக்குகளோட எண்ணிக்கை இது. அப்பாப்பா, எவ்வளவு பெரிய நம்பர் பாருங்க. சரி, ஒரு பக்கம் இவ்வளவு வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு. ஆனா அவங்களோட டார்கெட் என்ன தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு 85,000 வழக்குகளை முடிக்கிறது தான். இப்ப நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. புதுசா வர்ற கேஸ்கள் எல்லாம் விட்டுட்டா கூட இந்த பழைய கேஸ்களை முடிக்கவே 2 வருஷம் ஆகும். இந்த சாட் பார்த்தா உங்களுக்கே நல்லா புரியும் நிலைமை எவ்வளோ மோசமா இருக்குன்னு. ஒரு பக்கம் மலை மாதிரி குவிஞ்சிருக்கிற வழக்குகள், இன்னொரு பக்கம் அதை சரி செய்கிற வேகம். 2க்கும் நடுவுல எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்க. இந்த இடைவெளியை சரி பண்றது எவ்வளோ பெரிய சவால்னு இப்ப புரியுதா? இப்போ நம்ம இந்த ஆய்வோட ஒரு ஆழமான கட்டத்துக்கு வரோம். இங்க நாம பார்க்க போறது வழக்கறிஞர் யாசின் ரசாக்கோட ஒரு பகுப்பாய்வு. இது அவரோட நிபுணத்துவ கருத்து அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுதான் அவரோட முக்கியமான வாதம். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தாமதத்தை நான் எப்படி பார்க்கறேன்னா, அவங்க ஏத்துக்கிற அகதிகளோட எண்ணிக்கையை குறைக்கிறதுக்காக வேணும்னே தாமதப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது இதுக்கு பின்னாடி ஒரு உள்நோக்கம் இருக்கலாம்னு அவர் சந்தேகிக்கிறாரு. அப்படியானா வேண்டுமென்றே வேகத்தை குறைத்தல்னா என்ன? வழக்கறிஞர் சொல்றத வச்சு பார்த்தா சில சமயம் குடிவரவுக்கு எதிரான அரசியல் அழுத்தங்கள் வரும். அப்போ வர்றவங்களோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறதுக்காக ஜானனே கேஸ்களை வேகமா முடிக்காம இழுத்தடிக்கிறது ஒரு உத்தியா இருக்கலாம். அரசாங்கம் இந்த தாமதத்தை எப்படி பார்க்கலான்னு அவர் இன்னொரு கோணத்திலையும் சொல்றாரு. அதாவது விண்ணப்பம் செஞ்சவங்க ஏற்கனவே கனடாக்குள்ள வந்துட்டாங்க, அவங்க பாதுகாப்பா தான் இருக்காங்க, அதனால அவங்க கேஸ் 2-3 வருஷம் தாமதமானா என்ன பெரிய பிரச்சனைன்னு அரசாங்கம் நினைக்கலாம். அதனால இதுக்கு முன்னுரிமை கொடுக்காம இருக்கலாம். இந்த ஒப்பீடும் ரொம்ப முக்கியம். அமெரிக்காவுல பாத்தீங்கன்னா அகதி விண்ணப்பத்துக்கு முடிவு தெரிய 10 வருஷம் கூட ஆகுமா. அதோட ஒப்பிடும்போது கனடாவுல 2-3 வருஷம் காத்திருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இங்க கொள்கை வகுக்கிறவங்க கிட்ட இருக்கலானோ அந்த வழக்கறிஞர் கருதுகிறார். சரி, இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். இந்த பெரிய காத்திருப்புக்கு பின்னாடி இருக்கிற சிக்கலான காரணங்களை இப்ப தொகுத்து பார்ப்போம். இதுக்கு ஒரே ஒரு பதில் கிடையாது.
அப்போ இந்த தாமதத்துக்கு ஒரு காரணம்னு சொல்லிட முடியாது. பல விஷயங்கள் ஒண்ணுக்கொன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் உண்மையாவே சிஸ்டம்ல பிரச்சனைகள் இருக்கு, ஆட்கள் பற்றாக்குறை, பாதுகாப்பு சோதனைகள்னு. இன்னொரு பக்கம் சமாளிக்க முடியாத அளவுக்கு வழக்குகள் குவிஞ்சிருக்கு. இதோட சேர்த்து வேணுமனே வேகத்தை குறைக்கிற ஒரு உள்கொள்கை இருக்கலாம்னு ஒரு நிபுணர் சொல்றாரு. இது எல்லாத்துக்கும் மேல குடிவரவு சம்பந்தமான அரசியல் அழுத்தங்களும் ஒரு காரணமா இருக்கலாம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த ஆய்வு முடிக்கலாம். ஒரு சிஸ்டம் மெதுவா இயங்கும் போது அதுக்கு யார் விலை கொடுக்கறா? இந்த எண்கள், கொள்கைகள், அரசியல் எல்லாத்தையும் தாண்டி இந்த தாமதத்தால பாதிக்கப்படுற மனுஷங்களோட நிலைமை என்ன? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. Delay, even for people applied way back in 2023, yet to receive the date for hearing. Why is that? Yeah, there are a lot of different reasons behind those delays, and we are seeing that happen quite a lot as well. So, still dealing with cases from 2023, 2024, and so on. There's a number of different factors. So, there's not really one answer that explains it all, but there's different things that happen at the same time. So, for example, and some of these are things that we've been told directly, or I've been told directly from the Refugee Board. Some are things that we kind of just see and understand based on the industry. So, for example, some of the factors, for example, the immigration IRCC agencies, CBSA, these types of ones, they've had changes to their workforce. So they've either let go of people, cut down the workforce, which of course means that there's more work for fewer people to do. There's those changes to federal agencies. In 2023, we also noticed that a lot of cases, particularly from countries that were higher risk, or if the government deemed that there might be a higher risk, and really just across the board, conducting more background checks into people. And so, of course, those are things that they handle on their end, conducting those checks and screening and so on. So we're seeing increased delays from that, and including cases which may have been ready to proceed and to be scheduled by the Refugee Board, because they had to go back into that screening process, that caused a delay too. So, and then separately from the things that we've heard through, for example, with the Refugee Board, and this is something that I heard from them back in October, was that they're dealing with an incredible backlog of cases, obviously. They'd mentioned that at the beginning of the fiscal year for last year, they had something like 170,000 refugee cases still pending. And that they aimed to get through at least 85,000 per year. So to me, what it seems like is that obviously they've got a limit to the amount of cases that they want to process. So that could be both intentional, just to kind of slow and ease things down because of, the pressures that they're seeing, the backlash that they see as well. Obviously, across the world, not just here in Canada, but across the world, there's been this kind of turn against immigration. And even against refugee claimants and so on. So these are sometimes people in like the most vulnerable situation where there's no one to actively protect them, and it depends on what the government does. So in this case, I see it as being like they're targeting, in a sense of trying to reduce the amount of people that they're accepting by delaying the cases, because they know that once a person's in Canada, they're already free, hopefully, from the harm that they're facing. So even if the case takes a bit longer to process because of some of these other issues and also just the delays that are taking place, I think they don't really see it as being a big issue for the refugee claimant themselves, that this added delay, when compared to other places, like for example in the US, where people used to wait up to a decade for a decision, sometimes even longer. From the Canadian side, I think they've kind of thought that, people waiting 2-3 years comparatively to other places is not as bad. So that's just my opinion on it, and I think there are elements where they've had actual issues where they've had to deal with these processes and changes to the processes, and also their own kind of internal policies of actively slowing things down to a more manageable level.